தென் மாவட்டங்களில் 4 சுங்கச்சாவடிகளுக்கு செலுத்த வேண்டிய சுங்க கட்டண பாக்கியை ஆகஸ்ட் 15ஆம் தேதி செப்டம்பர் மாதம் என 2 தவணைகளாக செலுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் சுங்கச்சாவடி நிறுவனங்களுடன் போக்குவரத்துத்துறை செயலாளர் கடந்த ஜூலை 11ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறினார். சுங்க கட்டணத்தில் 50% தொகையை வரும் 15ஆம் தேதிக்குள்ளும் மீதி தொகையை செப்டம்பர் மாதத்திலும் செலுத்த முடிவு செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். அதுவரை 4 சுங்கச்சாவடிகள் வழியாக அரசு பேருந்துகளை இயக்க அனுமதிக்க கூடாது என்ற உத்தரவை நிறுத்தி வைத்தும் உத்தரவிட்டார். டிஐஜி வருண்குமாருக்கு எதிரான அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. சீமான் ஆதாரமற்ற கருத்துக்களை தனக்கு எதிராக பொதுவெளியில் தெரிவிப்பதாகவும் ஆதாரமற்ற கருத்துக்களை கூற சீமானுக்கு தடை விதிக்குமாறு ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் வழக்கு தொடர்ந்துள்ளார். சீமான் தனக்கு 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் மான நஷ்டஈடாக வழங்க வேண்டும் எனவும் கோரியுள்ளார். இந்த வழக்கை எண்ணிட அனுமதிக்க கோரிய மனு நீதிபதி கே குமரேஷ் பாபு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது சீமான் தரப்பில் வழக்கு எண்ணிடும் நிலையில் உள்ளதாகவும் பதிலளிக்க அவகாசம் வழங்காமல் தற்போது எந்த இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்றும் கோரப்பட்டது. ஏற்கனவே மதுரை அமர்வில் அவதூறு வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது. ஆனால் இதை ஏற்க மறுத்த நீதிபதி டிஐஜி வருண்குமாருக்கு எதிராக பேச சீமானுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். மனுவிற்கு பதிலளிக்கவும் உத்தரவிட்டு விசாரணையை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்தார். இலங்கை கண்டியின் மிக முக்கிய விழாவான எலசல பெரஹரா என்ற பௌத்த திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. புத்தரின் புனித பல் வைக்கப்பட்டுள்ள பேழையை யானை மீது வைத்து ஊர்வலமாக எடுத்துச் செல்வது இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வாகும். இதில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். காசாவில் போர் தொடர்ந்து நீடித்து வருவதால் அங்குள்ள ஒவ்வொரு குடும்பமும் உணவுக்காகவும் உயிருக்காகவும் ஒவ்வொரு நாளும் போராடி வருவது உலகையே உலுக்கியிருக்கிறது. காசாவில் உள்ள ஒவ்வொருவரும் காலை எழும்போது அவர்களுக்குள் எழும் ஒரு கேள்வி, இன்றைய உணவுக்கு என்ன செய்வது, இன்றைய உணவு கிடைக்குமா என்பதுதான். உணவு தேடிச் செல்லும் போது உயிர் போகும் நிலை கூட ஏற்படலாம் என்ற பயத்திலும் இருக்கிறார்கள். காசாவில் வசிப்பவர்களுக்கு 3 வழிகள் இருக்கின்றன. ஒன்று, தொண்டு நிறுவனங்கள் வழங்கும் உணவுகள், ஆனால் இதற்கு உத்தரவாதம் இல்லை. இரண்டாவது, உணவுப் பொருட்கள் அடங்கிய லாரிகளிலிருந்து மாவு உள்ளிட்ட பொருட்கள் கிடைக்கலாம். அதுவும் இல்லையெனில் உணவு தேடி அலைவதுதான். இதுவும் கிடைக்காவிட்டால் அன்றைய நாள் பட்டினிதான். இதுபோன்ற சூழ்நிலையிலும் உணவு தேடி செல்லும் குழந்தைகள் உட்பட அங்குள்ள மக்களை இஸ்ரேல் ராணுவத்தினர் கொஞ்சம் கூட இரக்கமின்றி சுட்டுக் கொள்வதுதான் உலக நாடுகளை வேதனையடைய வைத்திருக்கிறது. சுற்றுலா தலமான கோவாவில் சட்டவிரோத மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபடுவோருக்கு அபராதம் விதிக்கும் சட்ட திருத்த மசோதா அம்மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதில் கடற்கரைகளில் அனுமதியின்றி வாகனம், படகுகளை இயக்குவது, திறந்த வெளியில் உணவு சமைப்பது, மது பாட்டில்களை வீசுவது உள்ளிட்ட செயல்கள் தடை செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுற்றுச்சூழல் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவோருக்கு 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் கார்கள் விற்பனை 2 மாத சரிவிற்கு பிறகு ஜூலை மாதத்தில் 1% மட்டுமே அதிகரித்துள்ளது. ஜூலையில் 3,48,000 கார்கள் மட்டுமே விற்கப்பட்டிருக்கின்றன. மாருதி சுசுகியின் விற்பனை 0.2% மட்டுமே அதிகரித்து 1,37,776 கார்கள் விற்கப்பட்டிருக்கின்றன. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நிறுவனத்தின் விற்பனை 20% அதிகரித்து 49,871 கார்களும், எம்ஜி மோட்டார்ஸ் நிறுவன விற்பனை 46% அதிகரித்துள்ளது. ஹூண்டாய் மோட்டார்ஸின் விற்பனை 10%, டாடா மோட்டார்ஸின் விற்பனை 12% குறைந்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்க இந்திய சுத்திகரிப்பாளர்கள் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எண்ணெய் நிறுவன வட்டாரங்களை ஆதாரமாக காட்டி எண்ணெய் செய்தி நிறுவனம் இதை தெரிவித்துள்ளது. முன்னதாக ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் வாங்குவதற்காக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அபராதம் விதித்திருந்தார்.
இதைத் தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து இந்திய நிறுவனங்கள் எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டதாக ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்திருந்தது. இச்செய்தியை தானும் கேள்விப்பட்டதாகவும் இது நல்ல முடிவு என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருந்தார். ஆனால் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்க அமெரிக்கா தடை விதிக்கவில்லை என்றும் $60 வாங்க வேண்டும் என்ற கட்டுப்பாட்டை மட்டுமே விதித்துள்ளதாகவும் எண்ணெய் நிறுவனங்கள் கூறியதாக ANI கூறியுள்ளது. முற்றாக தடை விதித்தால் கச்சா எண்ணெய் விலை 3 ஆண்டுகளில் இல்லாத அளவு அதிகரிக்கும் என்றும் அந்நிறுவனங்கள் கூறியுள்ளன. எனவே விலை, எண்ணெயின் தரம், சரக்கு கையிருப்பு போன்றவற்றை பொறுத்து ரஷ்யாவிடம் தொடர்ந்து எண்ணெய் வாங்கப் போவதாக இந்திய நிறுவனங்கள் கூறியுள்ளன. நீலகிரி மாவட்டத்தில் வாழும் படுகர் இன மக்களின் குலதெய்வ வழிபாடு தனித்துவமான முறையில் சிறப்பாக நடைபெற்றது. ஏகுடி பகுதியில் உள்ள கிரியோடையா கோயிலில் தெவகப்பா பண்டிகை ஆண்டுதோறும் கொண்டாடப்படும். இன்றைய காலகட்டத்தில் 12க்கும் அதிகமான கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அவர்களின் கலாச்சார உடை அணிந்து வழிபாடு நடத்தினர். பருவம் தவறாமல் மழை பெய்யவும் விவசாயம் செழிக்கவும் இந்த பண்டிகையை கொண்டாடுவதாக படுகர் இன மக்கள் தெரிவித்தனர். காசாவில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பட்டினியால் குழந்தைகள் இறப்பது அதிகரித்துள்ளதாக ஐநா கவலை தெரிவித்திருக்கிறது. காசாவுக்கு சென்ற ஐநா குழந்தைகள் நிதியத்திற்கான உயரதிகாரி டெட் ஷைபான் இதனை தெரிவித்தார். இதுவரை 18,000 குழந்தைகள் போருக்கும் பட்டினிக்கும் பலியாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உணவுப் பொருட்கள் காசாவிற்குள் நுழைய காத்திருக்கும் நிலையில் அவற்றுக்கு அனுமதி கிடைப்பதில் தாமதம் உள்ளதாக ஷைபான் தெரிவித்தார். நிலைமை மோசமாகி வரும் நிலையில் உலக நாடுகள் தலையிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எனினும் உணவுப் பொருட்கள் சென்று சேரவில்லை என்ற புகாரை இஸ்ரேல் மறுத்துள்ளது. உலக நாடுகள் அளித்த உணவுப் பொருட்களை விமானம் மூலம் கொண்டு சென்று பாராசூட்டில் வைத்து காசாவில் குடியிருப்பு பகுதிகளில் விமானப்படை விநியோகிப்பதாக இஸ்ரேல் அரசு கூறுகிறது. வானிலிருந்து வீசப்படும் பொருட்களை பெற மக்கள் முண்டியடித்துக் கொண்டு செல்லும் நிலை உள்ளது. மாலியின் முன்னாள் பிரதமர் மௌசா மாரா கைது செய்யப்பட்டுள்ளார். ராணுவ ஆட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்களை சிறையில் சந்தித்து ஆதரவளித்ததற்காக அவர் கைது செய்யப்பட்டார். அரசுக்கு எதிராக வன்முறையை தூண்டுதல், தவறான தகவலை பரப்புதல் போன்ற குற்றச்சாட்டுகளும் அவர் மீது வைக்கப்பட்டுள்ளன. அவரது வழக்கு விசாரணை செப்டம்பர் இறுதியில் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது கைது மாலி ராணுவ ஆட்சியாளர்கள் தங்கள் எதிர்ப்பாளர்களை ஒடுக்குவதற்கான ஒரு முயற்சி என்று கூறப்படுகிறது. 2020 மற்றும் 2021 ஆண்டுகளில் நடந்த 2 ஆட்சி கவிழ்ப்புகளுக்கு பிறகு ஜெனரல் அசிமி கொய்டா மாலியை வழிநடத்தி வருகிறார். பாலியல் வன்கொடுமை வழக்கில் முன்னாள் பிரதமர் தேவே கவுடாவின் பேரனும் முன்னாள் எம்பியுமான பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஆயுள் தண்டனை விதித்து பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பை வழங்கியுள்ளது. முன்னதாக நீதிமன்றத்தில் பிரஜ்வல் ரேவண்ணா ஆஜரானார். தண்டனை விவரங்கள் தொடர்பான வாதத்தின் போது குறைந்தபட்ச தண்டனை வழங்குமாறு அவர் சத்தமாக கதறி எழுந்தார். வீட்டு பணிப்பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட நிலையில் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். நீதிமன்றத்திற்கு அவரது குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் கூட வரவில்லை என்று கூறப்படுகிறது. பிரஜ்வல் ரேவண்ணா கைது செய்யப்பட்டு 14 மாதங்களில் நீதிமன்றத்தில் விசாரணையை தொடங்கி 8 வாரங்களில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் முறைகேடுகள் நடந்துள்ளதற்கு தங்களிடம் ஆதாரம் உள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பிரிவு கருத்தரங்கில் பேசிய ராகுல் காந்தி, தாங்கள் நடத்திய ஆய்வில் ஒரு மக்களவை தொகுதியில் இருந்த 6.5 லட்சம் வாக்காளர்களில் 1.5 லட்சம் பேர் போலிகள் என்றும் இதற்கான ஆதாரம் உள்ளது என்றும் தெரிவித்தார். தேர்தல் ஆணையம் மூலம் பாஜக இம்முறை கேட் செய்ததாகவும் இதை செய்திருக்காவிட்டால் அக்கட்சிக்கு 1 முதல் 20 தொகுதிகள் குறைவாக கிடைத்து மோடி பிரதமராக முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். தேர்தல் ஆணையம் சுயேட்சையாக செயல்படவில்லை என்றும் எனவே அதை இறந்து போன அமைப்பாகத்தான் பார்க்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபட்டதற்கு ஆதாரம் இருப்பதாக கூறும் ராகுல் காந்திக்கு அதை வெளியிட தயாரா என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேள்வி எழுப்பியுள்ளார். பாட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ராஜ்நாத் சிங், தேர்தல் ஆணையம் குறித்த அணுகுண்டு ஆதாரம் இருப்பதாக ராகுல் காந்தி கூறுவதை பொருட்படுத்த தேவையில்லை என்றும், நாடாளுமன்றமே நடுங்கும் ஆதாரம் தன்னிடம் உள்ளதாக அவர் ஏற்கனவே கூறியது ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என்றும் குறிப்பிட்டார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் கேள்விகளுக்கு அப்பாற்பட்டு சிறப்பாக உள்ளதாகவும் தெரிவித்தார்.
ஒகேனக்கலில் நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பாமக கௌரவ தலைவர் GK மணியை மேடையில் வைத்துக் கொண்டே அன்புமணியை விமர்சனம் செய்தார். சுற்றுலாத்துறை சார்பில் 3 நாட்கள் நடைபெறும் ஒகேனக்கலில் ஆடிப்பெருக்கு விழாவை தொடங்கி வைத்த அமைச்சர் விழாவில் உரையாற்றினார். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தவேக தலைவர் விஜய் உள்ளிட்டோரை விமர்சித்தார். அன்புமணி குறித்து விமர்சிக்கும் போது மேடையிலிருந்த GK மணியை சுட்டிக்காட்டி அழைத்து பேசினார். இந்த சிவனையா மக்கள் உரிமை கேட்க போறாரு, அவங்க அப்பாட்டா கேட்கறாரு, ஆட்டை கேட்க மாதிரி சொல்றாரு. இப்ப பேசுறாரு. இப்ப யாரு கரூர் மாவட்டத்தில் ஆடி 18 கொண்டாட காவிரி ஆற்றுக்கு வரும் பொதுமக்கள் ஆற்றில் இறங்கி குளிப்பதை தவிர்க்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை ஆடி 18 விழாவின் போது பொதுமக்கள் காவிரி ஆற்றுக்கு சென்று அரிசி, பழங்கள் உள்ளிட்டவற்றை படைத்து காவிரி தாயை வழிபடுவர். தற்போது காவிரி ஆற்றில் அதிக அளவில் தண்ணீர் செல்வதால் அசம்பாவிதங்களை தவிர்க்க மாயனூர், திருக்காமலியூர் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் ஆற்றில் குளிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஆற்றுக்குள் இறங்குவதை தடுக்கும் வகையில் மாயனூர் செல்லாண்டியம்மன் கோவில், காவிரி கதவணை உள்ளிட்ட 5 இடங்களில் தகரம் வைத்து அடைக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடற்பகுதியில் ஃபைபர் படகு கடலில் மூழ்கிய நிலையில் 3 மீனவர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். வெள்ளப்பள்ளத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்று 2 நாட்களுக்கு பிறகு கரை திரும்பும்போது அலையில் சிக்கி படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. படகில் இருந்த 3 மீனவர்கள் கடலில் மூழ்கிய நிலையில் சக மீனவர்கள் அவர்களை காப்பாற்றி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்நிலையில் தூண்டில் வளைவு பணிகள் 6 ஆண்டுகளாக நிறைவடையாததால் மண்திட்டுகள் ஏற்பட்டு படகுகள் கவிழ்வதாக குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரியில் பேனர்கள் தடை சட்டம் அமலில் உள்ள நிலையில் முதல்வருக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறி அவரது கட்சியினர் பிரம்மாண்டமான பேனர்களை வைத்திருப்பது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாள் வரும் 4ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி அவரது ஆதரவாளர்கள் விதவிதமான தோற்றங்களில் ரங்கசாமியை சித்தரித்து புதுச்சேரி முழுவதும் பேனர்களை வைத்துள்ளனர். புஷ்பா அல்லு அர்ஜுன், வாத்தி தனுஷ், ரெட்ரோ சூர்யா, கூலி ரஜினிகாந்த் உள்ளிட்ட தோற்றங்களில் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து பேனர்களை வைத்துள்ளனர். வல்வில் ஓரி அரசு விழாவை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை தாவரவியல் பூங்காவில் அமைக்கப்பட்டிருந்த மலர் கண்காட்சியை சேந்தமங்கலம் சட்டப்பேரவை உறுப்பினர் பொன்னுச்சாமி தொடங்கி வைத்தார். கண்காட்சியில் குழந்தைகளை கவரும் வகையில் ரோஜா மலர்களை கொண்ட சோட்டா பீம், ரோஜா மலர்களால் ஆன யானை, மான், மரகதபுறா, மயில், பாண்டா உள்ளிட்டவை அமைக்கப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் மாவட்ட ஆட்சியர், அமைச்சர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட முக்கிய அதிகாரிகள் பலரும் விழாவை புறக்கணித்ததால் விழா கலையிழந்து காணப்பட்டது. 2008 மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் RSS தலைவர் மோகன் பகவத்தை தீவிரவாத தடுப்பு படை கைது செய்ய முயன்றதாக சொல்லப்படும் குற்றச்சாட்டுகளை சிறப்பு நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. முன்னாள் அதிகாரி ஒருவர் இந்த குற்றச்சாட்டை தெரிவித்திருந்தாலும் அது இந்த வழக்கில் சாட்சியமாக முன்வைக்கப்படவில்லை என்று சிறப்பு நீதிமன்ற நீதிபதி AK லகோத்தி தெரிவித்துள்ளார். தீவிரவாத தடுப்பு படை அதிகாரி கூறியது வேறு ஒரு வழக்கில் அளித்த வாக்குமூலம் என்றும் அதனை இந்த ஆதாரமாக கொள்ள முடியாது என்றும் நீதிபதி குறிப்பிட்டார். ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சர் ஷிபு சோரன் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது. டெல்லியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிறுநீரக கோளாறுக்காக 1 மாதத்திற்கு மேலாக சிகிச்சை பெற்று வரும் ஷிபு சோரனுக்கு தற்போது செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு வருகிறது. 81 வயதான ஷிபு சோரன் தற்போதைய ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரனின் தந்தை. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் நிறுவனரான ஷிபு சோரன் 3 முறை ஜார்க்கண்ட் முதல்வராகவும் இருந்துள்ளார். 1 முறை மத்திய அமைச்சராக இருந்த இவர் தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக உள்ளார். கட்டாய மதமாற்றம், ஆள்கடத்தல் புகார்களுக்குள்ளான 2 கேரள கன்னியாஸ்திரிகள் உள்ளிட்ட 3 பேருக்கு சத்தீஸ்கர் சிறப்பு நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் துர்க் என்ற ஊரில் கிறித்தவ கன்னியாஸ்திரிகளான பிரீத்தி மேரி, வந்தனா பிரான்சிஸ் ஆகியோரும் சுக்மன் மாண்டவி என்பவரும் கைது செய்யப்பட்டனர். 3 சிறுமிகளை கடத்தி கட்டாய மதமாற்றம் செய்ததாக பஜ்ரங் தள் என்ற அமைப்பு அளித்த புகாரின் பேரில் 3வரும் கைது செய்யப்பட்டிருந்தனர். முன்னதாக இந்த கைது நடவடிக்கைக்கு கேரளாவில் கடும் எதிர்ப்பு எழுந்தது.
மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. சில தினங்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோன்று சிவகங்கை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் 2வது நாளாக மழை பெய்தது. காளையார்கோவில், மானாமதுரை, திருப்புவனம், மதகுப்பட்டி, காரைக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். விருதுநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் வெயில் அடித்து வந்த நிலையில் மாலையில் திடீரென மழை பெய்தது. அரை மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளுமை ஏற்பட்டது. இதேபோன்று ஈரோடு, கரூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் பரவலாக மழை பெய்தது. வாக்காளர்களை மாநிலம், மொழி ரீதியாக பிரித்து பார்க்கக்கூடாது என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சில அரசியல் கட்சித் தலைவர்கள் மக்களை திசை திருப்ப பிரிவினைவாதத்தை தூண்டுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். நாடு முழுவதும் ஒரு வாக்காளராக பதிவு செய்ய வேண்டும் என்றால் அவர் இந்திய குடிமகளாக இருக்கிறாரா, குறிப்பிட்ட வயதை அடைந்திருக்கிறாரா, அவர் அந்த குறிப்பிட்ட முகவரியில் இத்தனை ஆண்டுகள் வசித்திருக்கிறாரா, அப்படிங்கிற விதிமுறைகள் தான் இருக்குமே தவிர, பீகார்காரர் தமிழ்நாட்டில் வாங்கக்கூடாதுன்னா தமிழ்நாட்டுக்காரங்க வெளியில எப்படி வாங்க முடியும்? அதனால பிரிவினைவாதம் பேசுகின்ற, வடமாநில தொழிலாளர்களுக்கு எதிராக விஷத்தை விதைக்கின்ற ஒரு சில தலைவர்கள் மக்களை திசை திருப்புவதற்காக இதை பேசுகிறார்கள். அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணைய விதிகளின்படி தேர்தல் ஆணையம் நடக்கிறதா என்றுதான் பார்க்க வேண்டுமே தவிர, அந்த மொழி பேசுகிறார், இந்த மாநிலத்தை சார்ந்தவர் என்று பேசுவது இந்த நாட்டு மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்துகின்ற செயலாக நாங்கள் பார்க்கிறோம். இந்தியா உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக உயர்ந்து வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்திய பொருளாதாரம் இறந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியிருந்த நிலையில் பிரதமரின் பேச்சு கவனம் பெறுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள தனது தொகுதியான வாரணாசிக்கு சென்ற பிரதமர் மோடி அங்கு 2184 கோடி ரூபாய் மதிப்பிலான 52 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். அதோடு விவசாயிகளுக்கான 20வது தவணை தொகையாக 20,500 கோடி ரூபாய் நிதியை பிரதமர் மோடி விடுவித்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், பஹல்கம் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்திய மக்களுக்காக தான் பழி தீர்க்க உறுதிமொழி ஏற்றதாகவும், சிவபெருமானின் ஆசியுடன் அதை தான் செய்து முடித்து வெற்றியை சிவபெருமானின் பாதங்களில் சமர்ப்பிப்பதாகவும் குறிப்பிட்டார். நம்மிடம் பாலாட்ட நினைத்தால் பாதாள உலகமாக இருந்தாலும் அங்கு சென்று இந்தியா பழி தீர்க்கும் என்று குறிப்பிட்ட பிரதமர், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் வெற்றியை காங்கிரஸ் கட்சியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் விமர்சித்துள்ளார். அண்மையில் கங்கை கொண்ட சோழபுரம் சென்றதை குறிப்பிட்டு ராஜேந்திர சோழனுக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். गंगई कोंडा चोलापुरम मंदिर, ये मंदिर देश की शैव परंपरा का एक प्राचीन केंद्र है. ये मंदिर हमारे देश के महान और प्रसिद्ध महान राजा राजेंद्र चोल ने बनवाया था. राजेंद्र चोल ने उत्तर भारत से गंगा जल मंगवाकर उत्तर को दक्षिण से जोड़ा था. கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கும் தரமான மருத்துவ சேவை கிடைப்பதை உறுதி செய்வதே தனது எண்ணம் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை முகாம்கள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் 1256 முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாகவும், இதில் கட்டணமின்றி முழு உடற்பரிசோதனை, பல்துறை பரிசோதனைகள் செய்யப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தொடக்க நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின், கல்வியும் மருத்துவமும் திராவிட மாடல் ஆட்சியின் இரு கண்கள் என்றார். ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னா அது ஒவ்வொரு தனி மனிதரையும் போய் சென்றடையணும்.
ஒரே ஒருத்தர் கூட அதுல விடுபட்டு விடக்கூடாது. அதுல நான் ரொம்ப கவனமா இருப்பேன். நம்ம அரசுடைய குறிக்கோள் நகர்ப்புறத்துல நல்லா படிச்சு வசதியானவங்களுக்கு கிடைக்கிற மருத்துவ சேவை கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளே பாமர மக்களுக்கும் கிடைக்கணும். அதை உறுதி செய்வோம். எனவே மக்கள் பணியை செஞ்சா அதுவே என் உடல்நலத்தை கொடுத்துடும் அப்படின்னு சொல்லித்தான் இங்க வந்திருக்கிறேன். அதிமுக அரசு அமையும் போது போதைப் பொருள் புழக்கத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். தனது சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக தூத்துக்குடியில் கப்பல் தொழிலாளர்கள், மீனவர்கள், கிறிஸ்தவ அமைப்பினர் மத்தியில் பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் நவீன சாலைகள் இருந்தன என்றும் தமிழ்நாட்டில் அதிகமான தார் சாலைகள் அமைக்கப்பட்டதற்கு அதிமுக தான் காரணம் என்றும் தெரிவித்துள்ளார். பள்ளிக்கரியில, கல்லூரிக்கரியில கஞ்சா விற்பனை செய்ததாக 2348 பேர் கண்டறியப்பட்டது. கைது செய்தது 140 பேர். கண்டறியப்பட்டது 2348, கைது செஞ்சது 140. எப்படி போதைப் பொருளை தடுக்க முடியும்? அப்பெல்லாம் யாருன்னு நீங்களே முடிவு செஞ்சீங்க. தைலாபுரம் இல்லத்தில் ஒட்டு கேட்பு கருவியை வைத்தது அன்புமணிதான் என்று குற்றம் சாட்டியுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணி அறிவித்துள்ள பொதுக்குழு கூட்டம் கட்சி விதிகளுக்கு எதிரானது எனவும் கூறியுள்ளார். பாமகவில் ராமதாஸ், அன்புமணி இடையே நீடித்து வந்த மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. ராமதாஸ் வீட்டிலிருந்து ஒட்டு கேட்பு கருவி சமீபத்தில் கைப்பற்றப்பட்டு காவல்துறை விசாரணை நடத்தி வரும் நிலையில் அதனை வைத்தது அன்புமணிதான் என்று ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். பாமகவின் கொடி, பெயரை பயன்படுத்தி அன்புமணி மேற்கொண்டு வரும் நடைபயணத்தை கண்டித்த ராமதாஸ், தான் உருவாக்கிய கட்சிக்கு வேறு யாரும் உரிமை கோர முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். வரும் 9ஆம் தேதி அன்புமணி கூட்டியுள்ள பொதுக்குழு கூட்டம் கட்சி விதிகளுக்கு எதிரானது, சட்டவிரோதமானது என்றும் ராமதாஸ் கூறினார். நான் உருவாக்கிய கட்சி வியர்வை சிந்தி 96,000 கிராமங்களுக்கு சென்று வியர்வை சிந்தி வளர்த்த கட்சி. வேறு எவரும் அதற்கு உரிமை கொண்டாட முடியாது. வேறு எவரும் பாட்டாளி மக்கள் கட்சி பெயரிலோ பொதுக்குழு கூட்டுகிறேன் என்று சொல்வது சட்டத்திற்கும் கட்சி விதிகளுக்கும் புறம்பானது. உலகத்தில் தந்தையே வேவு பார்த்த, உழவு பார்த்த பிள்ளை இருக்குதான்னா இருக்குது. அது என்ன வேவு பார்த்திருக்காங்க. அது மாதிரி இது சம்பந்தமாக காவல்துறையிடம் விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் காவல்துறையிடம் இன்ஸ்பெக்டரிடம் அவரை வரவழைத்து புகார் கொடுத்தேன். அதே போன்று சைபர் கிரைம் அந்த துறையிடமும் புகார் கொடுத்திருக்கிறேன். நாகரீகம், பண்பாடற்ற நபர் என்று மதிமுக தலைமை கழக செயலாளர் துரை வைகோவை மல்லை சத்யா விமர்சனம் செய்துள்ளார். சென்னையில் உண்ணாவிரத போராட்டத்தின் போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். மதிமுகவின் உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாக்க வலியுறுத்துவதாக கூறி இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. மதிமுகவிலிருந்து தாம் விலகவில்லை என்றும் துணை பொதுச் செயலாளராக நீடிப்பதாகவும் மல்லை சத்யா தெரிவித்தார். வைகோவும் என்னை நீக்கவில்லை, நானும் மதிமுகவிலிருந்து விலகவில்லை என்றும் விளக்கமளித்த அவர், துரை வைகோ கட்சிக்கு வந்த பிறகுதான் பிரச்சனை ஏற்பட்டது என்றும் விமர்சித்தார். இல்லை, இதயமும் இணையவில்லை, கையும் இணையவில்லை. அவர் கை கொடுத்ததே ஒரு அநாகரிகமாக தான் கை கொடுத்தார். உள்ளே கொடுத்தது என்பது வேறு. ஊடகத்தின் முன்பாக கொடுக்கின்ற போது கையில் இப்படி செல்போன் கொடுத்துட்டு இந்த புறங்கை தான் எனக்கு கொடுத்தார். இந்த கை இப்படி கொடுக்குற புறங்கை தான் கொடுத்தார். ஆக ஒரு நாகரிகமற்ற, ஒரு பண்பாடு இல்லாத ஒருவருடன் இணைந்து பணியாற்ற முடியவில்லை. எனவேதான் அவர் வந்தவுடனேயே எல்லோரும் விலகி சென்றார்கள். இருந்தாலும் தலைவர் வைகோ அவருக்கு நான் கடமைப்பட்டிருந்த காரணத்தினால் அவருடன் பயணிக்க வேண்டும், அவர் மனம் கலங்கக்கூடாது என்ற அந்த புரிந்துணர்வோடு தான் நான் இருந்தேன். ஆனால் தொடர்ந்து என்னை வெளியேற்றுவதிலேயே துரை குறியாக இருந்தார்.
4 ஆண்டுகள் எனக்கு எதிராக அவர் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி தோல்வியை தழுவினார். இறுதியாக என் தலைவரை கொண்டு வந்து நிறுத்தியதன் காரணமாக என்னால் அதற்கு மேல் அவரிடம் எதிர்த்து யுத்தம் செய்ய முடியாமல் நான் வெளியே வீசப்பட்டிருக்கின்றேன். ஒரு தந்தையாக தலைவர் வைகோ வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனால் தமிழ் கூறும் நல்லவர்களின் ஒரு அரசியல் தலைவராக தலைவர் வைகோ மறுபலி திமுகவில் தோற்றிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய பதிவாக நான் சொல்ல விரும்புகிறேன். தூத்துக்குடியில் அண்ணன் தம்பியை கொன்றதாக 5 பேர் கைது செய்யப்பட்டனர். திருமல் நகர் பகுதியைச் சேர்ந்த மாரிபாண்டி மற்றும் அவரது தம்பி அருள்ராஜ் ஆகிய இருவரும் காணாமல் போய் 6 நாட்கள் கடந்த நிலையில் இருவரின் உடல்களும் காட்டுப்பகுதியில் நேற்று மீட்கப்பட்டன. இக்கொலை தொடர்பாக ரிதன், முகமது மீரான், சங்கர், முனீஸ்வரன், காளிராஜ் ஆகிய 5 பேரும் கைது செய்யப்பட்டனர். கஞ்சா மற்றும் மது போதையில் ஏற்பட்ட தகராறு காரணமாகவும் முன்விரோதம் காரணமாகவும் இரட்டை கொலை நடந்ததாக கூறப்படுகிறது. தூத்துக்குடியில் மனைவியை கொலை செய்துவிட்டு சென்னையில் சுற்றித் திரிந்த சிஆர்பிஎஃப் வீரரை தேனாம்பேட்டை போலீசார் கைது செய்தனர். தலவாய்புரத்தைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் சில தினங்களுக்கு முன்பு தனது மனைவியை கொலை செய்துவிட்டு தலைமறைவானார். அவரை தேடி வந்த ஏரல் போலீசார் இது தொடர்பான தகவலை அனைத்து மாவட்ட காவல்துறையினருக்கும் தெரிவித்தனர். இந்த நிலையில் சென்னையில் சுற்றித் திரிந்த தமிழ்ச்செல்வனை கைது செய்த தேனாம்பேட்டை போலீசார் அவரை தூத்துக்குடி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கோவாவில் நடைபெற்ற உலக மாற்றுத்திறனாளிகளுக்கான செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் கோவில்பட்டியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவி துர்காஸ்ரீ தங்கம் உட்பட 3 பதக்கங்களை பெற்று பெருமை சேர்த்துள்ளார். ஊருக்கு திரும்பிய மாணவிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பள்ளி நிர்வாகத்தினர், உறவினர்கள் என பலரும் மாணவிக்கு பாராட்டுகளை தெரிவித்தனர். தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் ராஜகோபுரத்தில் இருந்த சிமெண்ட் கலசம் பெயர்ந்து விழுந்தது. 9 நிலைகள் கொண்ட சுமார் 180 அடி உயரம் கொண்ட ராஜகோபுரத்தில் உள்ள ஒரு சிறிய சிமெண்ட் கலசம் பெயர்ந்து விழுந்தது. கும்பாபிஷேக விழா நிறைவு பெற்று 4 மாதங்களே ஆகியுள்ள நிலையில் சிமெண்ட் கலசம் பெயர்ந்து விழுந்துள்ளது பக்தர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மேற்கொள்ளப்பட்ட பராமரிப்பு பணிகள் குறித்து முறையான ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள காட்டாம்புதூரில் பாண்டி முனியையா கோயில் திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இந்த போட்டியில் பெரிய மாடு மற்றும் சிறிய மாடு என 2 பிரிவுகளில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த 27 ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன. சீறி பாய்ந்து சென்ற மாட்டு வண்டிகளை சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். முடிவில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன.